வக்ஃப் போர்டு நிறைய ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை வந்து கண்டுபிடிச்சது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு நோட்டீஸ் விட்டுச்சு, இங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா, மத்திய பிரதேஷ்ல ராம்நவமியப்ப போய் டிஜேவை போட்டுக்கிட்டு மசூதி முன்னாடி ஆடி கல்ல விட்டு அடிக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஹோலி பண்டிகைன்னு உள்ள போய் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல மசூதிக்குள்ள போய் நீ வந்து ஷூ காலோட உள்ள போய் அவங்கள அவமதிக்கிற. பில்கிஸ் பானு வழக்குல குற்றவாளியை வெளியே கொண்டு வந்தா மாலை போட்டு வரவேற்கிற கத்துவால வந்து ஒரு 8 வயது இஸ்லாமிய சிறுமிய பாலியல் வன்புணர்வு, கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணா அவனுக்கு ஆதரவா 2 மினிஸ்ட்ரி இறங்கி போராட்டம் பண்றான். எப்படி? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி போராட்டம் பண்ணா கூட பரவாயில்ல, பாரத் மாதா கி ஜெயின்னு இந்த இந்திய நாட்டை இழிவுபடுத்தும் வகையில இந்திய கொடி ஏந்தி ரேபிஸ்டுகளுக்கு ஆதரவா வந்து போற நீ, நான் ஒரு குடிமகன், எனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, என் நிலத்தை யாருக்கு இருக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு, நீ யார் நான் வக்குக்கு தரக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப இது இந்த மதம், இந்த மதத்தை நிர்வகிப்பது, அந்த மதத்துக்கு உட்பட்ட நிலங்களை நிர்வகிப்பது அப்படிங்கிறத தாண்டி முதல்ல ஒரு குடிமகனாவே, ஒரு சிட்டிசனாவே உங்கள் உரிமை இங்க மீறப்பட்டிருக்கிறது. 4 மாநிலங்கள்ல உனக்கு 12 லட்சம் ஏக்கர் இருக்குது, அது உனக்கு பெருசா தெரியல, அது ரயில்வே டிஃபென்ஸோட பெருசா உனக்கு தெரியல. ஒட்டுமொத்த நாட்டையும் சேர்த்தா 9 லட்சம் அப்ப நீ சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் அதுதான் உனக்கு பெருசா தெரியுது. 4, 12 இருக்கிற எல்லா ஸ்டேட்டு 9 லட்சம். இது என்ன மாதிரியான கணக்கு? இத இன்னொரு படி மேல போய் சங்கிகள் எப்படி பரப்புறாங்க அப்படின்னு. நியாயமாக சுப்ரீம் கோர்ட் நடந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசு தொடுக்கும் இந்த வழக்கு ஜெயிக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, நாங்க வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தின கூட்டத்திலே வந்து நீங்க பாத்துட்டீங்க, ஆர்.ஆர். அவர்கள் பேசணும்னு சொன்னாரு. ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில எங்களை வெளியேற்றினாங்க. அதாவது இந்திய வரலாறுலயே பார்லிமெண்ட் விட்டு தான் அமலுக்கு மொழி பண்றவங்களை வெளியேற்றுவாங்க. ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டில இருந்து மெம்பர்ஸை வெளியேற்றின ஒரே தொடை நடுங்கி கட்சி வந்து பாஜக தான். அது ஏன்னு கேட்ட அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் முதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று வந்து வகுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. அவங்க சில காரணங்களை சொல்லி அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. எதிர்கட்சிகள் அவங்களுடைய வாதங்களையும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த மசோதா நிறைவேறி இருக்குது, எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து தேசத்துக்கு ஒரு பெரிய அவலம். இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பது அப்படிங்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் பொது வெளியில், அதாவது பப்ளிக் ஸ்பியர், அதுல இருந்து இஸ்லாமியர்களை முழுவதுமாக நீக்குவதற்கான ஒரு நடவடிக்கை இது. இது வந்து இப்படி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே, இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக விரும்புகிற எல்லாருமே தலைகுனிய வேண்டிய ஒரு தருணம் இது. அதுலேயும் ஜேடியு, எல்ஜேபி போன்ற கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கும் சரி, இங்க இருக்கிற சிறுபான்மையினர், இங்க இருக்கிற ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டப்பட்டது. நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமே முஸ்லீம்கள் ஆதரவு உண்டு தானே? கண்டிப்பாக. குறிப்பாக சொல்லணும்னா, பழைய காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்த இஸ்லாமிய சமூக குழுக்கள் நிறைய பேர், குறிப்பா சொல்லலாம் அந்த கான்ஸ், பீகார்ல இருக்கிற கான்ஸ்லாம் நிறைய பேர் ஜேடியுக்கு வந்து மாற ஆரம்பிச்சாங்க. இன்னுமே அவங்களோட ஆதரவு வந்து ஜேடியுக்கு இருக்குது. மற்ற கட்சிகள், நீங்க சந்திரபாபு நாயுடு கட்சியை கம்பேர் பண்ணும்போது ஜேடியுல அதிக அளவுல முஸ்லீம் உறுப்பினர்களும் இருக்கிறாங்க, அங்க தலைவர்களும் இருக்கிறாங்க. நேத்து கூட ஒரு ஜேடியு தலைவர்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்குது. ஏஎன்ஐ பேட்டி எடுத்தும் போது, நாங்க கண்டிப்பா எங்க தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, சந்திரபாபுவோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பில்லை திரும்ப பெற வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்க பாஸ் ஆயிடுச்சு. அப்ப ஜேடியு கட்சியில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கே இந்த மசோதா மீது உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த நட்பு சக்திகளா அப்படின்னு இவ்வளவு நாள் இஸ்லாமியர்களுக்கு சொல்லிக்கிட்ட இந்த கட்சிகள் இதற்காக ஒரு விளக்கங்கள் இல்ல வந்து நாங்க என்ன பண்ண போறோம் எதையுமே சொல்லாம நேரா அந்த வந்து மண்டபத்துக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டு மொய் எழுதிட்டு வந்த மாதிரி நேரா போய் வாக்குல செலுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளாம் வந்து துன்பப்பட வேண்டிய ஒரு போக்கா இருக்குது. இதுல இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மாநிலங்களவையில அதுக்கு விவாதத்துக்கு எடுக்கப்படுது. இதற்கு அழுத்தம் தரும் வகையில நேத்து ஆர்.ஆர். அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து உரிச்சு தொங்க விட்டாரு. கிரண் ரிஜிஜு வந்து இந்த மாதிரி மக்களவையில வந்து இவ்வளவு கேவலமான வதந்தியை பேசியிருக்காரு. அந்த வதந்தி தமிழ்நாட்டுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி டீம், அதாவது பாராளுமன்ற கூட்டுக்குழுவோட அந்த டீம் வந்தபோது அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அதாவது திருச்சி பக்கத்துல ஒரு கிராமமே வக்வாரியை வந்து சொந்தம் கொண்டாடுது, வக்வார் அந்த 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 கிராமத்துல இருக்கிற எல்லா நிலத்தையும் அபகரிச்சுட்டு அந்த மக்களை வந்து துன்புறுத்துது அப்படிங்கிற ஒரு கிளைம் இவர் வச்சாரு. டீம் வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து சர்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கான எந்த தரவும் கிடையாது. இன்னைக்கு மட்டும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் தரல. ஆனா
பாராளுமன்றத்துக்குள்ள இந்த ப்ரூஃபை தர வக்கு இல்லாத பாஜக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் அத்தனையும் தொடர்ந்து தமிழ்நாட்டுல திருச்செந்தூர்ல வந்து வக்கு போர்டு வந்து கோயில் சொத்தை அபகரிக்குது, திருச்செந்துறையில. அது போல வந்து இன்னும் பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா வக்கு வந்து என்ன மாதிரியான அட்டூழியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை திருப்பியும் கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. அது என்னத்தை காட்டுது அப்படின்னா, இங்க இந்து மக்கள் மத்தியில இதற்கான ஆதரவை அவங்க திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த வக் சட்டத்துல, இதற்கு முன்னாடி இருந்த சட்டம் 2013 இருந்த சட்டத்துல யார் வேணாலும் வக்குக்கு நீங்க வந்து தானம் தரலாம். வக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு முடிவில்லா ஒரு தானம். அதாவது வந்து அல்லாவுக்கு கொடுக்குறீங்க நீங்க. அந்த வக்குன்றது வந்து யாருக்கும் தனி மனிதருக்கு சொந்தமானது கிடையாது. அல்லாவின் மீதான ஒரு நம்பிக்கையிலையோ இல்ல மாற்று மதத்தினர் அதன் மீதான நன்மதிப்பிலேயோ அந்த சொத்தை கொடுக்கறது. அது வேற யாருக்கும் கொடுக்க முடியாது, வேற யாருக்கும் விற்க முடியாது. அது இந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது, அந்த சட்டத்துல இஸ்லாமியர் அல்லாதவரும் வக்குக்கு நிலம் தரலாம் அப்படின்றது. ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, வெள்ள பாதிப்பின் போதோ இல்ல பூகம்பம் வரும்போதோ இல்ல இந்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நேரும் போது இஸ்லாமியர்களுக்கு போய் உதவுறதும், அதற்கு கைமாற்றாக இந்து மக்கள் வந்து இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, எங்க நிலத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதுல பள்ளிக்கூடம் கட்டுங்க, இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இல்லங்கள் கட்டுங்க அப்படின்னு கொடுக்கறது ஒரு வழக்கமாவே இருக்குது. இது இந்த நாட்டோட காம்போசிட் கல்ச்சர் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டு கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் இது. இப்ப இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, 5 வருடங்கள் இஸ்லாமியர்களாக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா மட்டும்தான் அவரு வக்கு நிலம் கொடுக்க முடியும், வக்குக்கு எதையுமே தானம் செய்ய முடியும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க முதல்ல 5 வருஷம் இஸ்லாமியர் யார் நீங்க யார் தீர்மானிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இந்த மாற்று மதத்தினருக்கு, அது இந்துக்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், யூதர்களா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், இவங்க இஸ்லாமியர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த இணைப்பை இவங்க துண்டிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நியாயத்தை தேட என்ன பண்றாங்க பாரு, அவன்கிட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்து வச்சிருந்தா அவன் உன் நிலத்தை புடுங்குறான், நீ ஏன் அவனுக்கு நிலம் தரணும், அதுக்காக உரிமை ஏன் அப்படின்றது தான் இங்க வந்து முன்வைக்கப்படுது. இதுக்கு நேற்று கல்யாண் பானர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்ட் பெங்கால்ல இருந்த ஒரு எம்பி பயங்கரமா நாரா கிழிச்சார். அவரு கிளாஸ் பை கிளாஸா கிழிச்சார். அது என்னங்கிறாரு, நீ இந்த வாதம் எல்லாத்தையுமே விட்டுரு, மதத்துக்குள்ளேயே நான் வரல, நான் ஒரு சிட்டிசன், நான் ஒரு குடிமகன், எனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, என் நிலத்தை யாருக்கு விற்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு, நீ யார் நான் வக்குக்கு தரக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப இது இந்த மதம், இந்த மதத்தை நிர்வகிப்பது, அந்த மதத்துக்கு உட்பட்ட நிலங்களை நிர்வகிப்பது அப்படிங்கிறத தாண்டி முதல்ல ஒரு குடிமகனாவே ஒரு சிட்டிசனாவே உங்கள் உரிமை இங்கு மீறப்பட்டிருக்கிறது. நீங்க யார் வந்து அரசு வந்து எப்படி சொல்லலாம், உங்க நிலத்தை வந்து நீ இவருக்கு கொடுக்காத, நான் வந்து அவரை வந்து அண்ணன் தம்பியா பாப்பனா இருக்கும், மாமன் மச்சனா பாக்கனா இருக்கும், எனக்கு வந்து அவரும் அவர் சார்ந்த சமூகத்துக்கும் உதவி செய்யணும்னு இருக்கும், நான் கொடுப்பேன், அதுக்கு அரசுல என்ன தலையிட வேண்டிய உரிமை இருக்கு. அதனால இது முதல்ல அடிப்படை உரிமைகளுக்கே எதிரானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு என்ன மாதிரியான வதந்திகள் இவங்க வந்து ஒரு 7-8 மாசமாவே என்ன பரப்பிட்டு வராங்க அப்படின்னா, இது ஒரு 15 வருஷமா இருந்த வதந்தி, ஆனா இப்ப கடைசி 7-8 மாசமா வந்து பயங்கரமா தீவிரமாக பரப்பிட்டு வர வதந்தி என்ன அப்படின்னா, 9 லட்சம் ஏக்கர் வந்து வக்கு நிலங்கள் இருக்கு, ரயில்வே டிஃபென்ஸுக்கு அப்புறம் அதிக நிலங்களை வைத்திருப்பது வக் போர்டு தான் அப்படின்றது. இதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா, இங்கே ஒரு 4 ஸ்டேட்ல, அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த ஒரு 4-5 ஸ்டேட்ல எடுத்துக்கிட்ட கோயில் நிலங்கள் மட்டுமே 4-5 ஸ்டேட்ல, இத்தனைக்கும் இது லெஸ் பாப்புலேட்டட் ஸ்டேட், மக்கள் தொகை குறைவாக இருக்கும் மாநிலங்கள், நிலப்பரப்பும் குறைவாக இருக்கிற மாநிலங்கள்லயே 12 லட்சம் ஏக்கர் கிட்ட கோயில் நிலங்கள் இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற, ஒரு கோயிலுக்கு, சிதம்பரம் கோயிலுக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. ஒரு வெறும் 4 மாநிலங்கள்ல உனக்கு 12 லட்சம் ஏக்கர் இருக்குது. அது உனக்கு பெருசா தெரியல, அது ரயில்வே டிஃபென்ஸோட பெருசா உனக்கு தெரியல. ஒட்டுமொத்த நாட்டையும் சேர்த்தா 9 லட்சம் அப்ப நீ சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் அதுதான் உனக்கு பெருசா தெரியுது. 4, 12 இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் 9 லட்சம். இது என்ன மாதிரியான கணக்கு? இத இன்னொரு படி மேல போய் சங்கிகள் எப்படி பரப்புறாங்க அப்படின்னா, 9 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறத மறைச்சிட்டு அது பக்கத்துல 9 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு, பாகிஸ்தானோட அளவு ஏரியா 8 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், இது பாருங்க 9 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், பாகிஸ்தானோட பெருசு. இந்தியாவுக்குள் ஒரு பாகிஸ்தானை வைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டையே நிர்வகிக்கும் அளவுக்கு இஸ்லாமியர்கள் இங்க வலு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம், கோயில் நிலங்கள் இவ்வளவு இருக்குது, அதை கூட விட்டுருவோம், சரி கோயில் பக்தி இந்து ராஷ்டிரம் கட்டுற ஓகே. அந்த இந்து தர்மத்துக்குள்ள பட்டியல் சாதி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெள்ளைக்காரர்கள் அது டிப்ரஸ் கிளாஸ் லேண்ட் அப்படின்னு அன்னைக்கே அந்த தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரஸ் கிளாஸ் டிசி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமீனம்னு நம்ம புழக்கத்துல சொல்றோம் பொதுவான உரையாடல்ல.
அது மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும் 11.5 லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்கான். எப்படி? ஒரே ஒரு மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும் 11.5 லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்கான். நீ நாடு முழுக்க 9 லட்சம் ஏக்கர் சொல்ற, இது ஒரே ஒரு மாகாணத்துல 11.5 லட்சம் ஏக்கர் சொல்லியிருக்கான். இன்னைக்கு அந்த எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. சரி, எல்லா நிலத்துக்கும் சட்டம் ஏற்று இல்ல, இந்துக்களுக்குரிய நிலம் தானே, இந்துக்களுக்குரிய நிலம் தானே, போடு சட்டத்தை. இன்னைக்கு பட்டியல் சாதியினராக இருப்பவர்கள் அன்னைக்கு டிசி லேண்டாக கொடுக்கப்பட்ட அனைத்து நிலங்களும் அவர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். அதில் யார் ஏனும் ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதிலிருந்து அகற்றப்படுவார்கள். சொல்லி பாரு நீ. இல்ல, இப்ப அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க நம்பர்ஸ் என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது. இது முறையற்ற முறையில் நிர்வாகம் செய்யப்படுகிறது. அங்க நிறைய பேர் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதை இல்லீகலா அனுபவிக்கிறாங்க, உரிய வருமானம் வரல. 160 கோடி ரூபாய் போன ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இன்னைக்கு அது குறைஞ்சு மெல்ல மெல்ல அது சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு முறைகேடு நடந்துகிட்டு இருக்குதுன்னா அதை முறைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை தானே அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இங்க பாருங்க, கத்தியில கீரல் விழுந்துருச்சு, காயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மருந்து போடுவீங்களா, அதுல ஆசிட் ஊத்துங்களா? அப்ப நீங்க ஒரு குறைய சொல்றீங்க. இந்த குறைக்கு நீங்கள் சொல்லும் தீர்வு எப்படி தீர்வானதுன்றதை நம்ம தான் பார்க்கணும். என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் இந்த இந்து மதத்துக்கு இவங்க என்ன சொல்யூஷனை சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு என்ன சொல்யூஷனை சொல்றாங்கன்றத பார்ப்போம். அதாவது இந்து மத கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, ஃப்ரீ த டெம்பிள் அப்படின்னு இவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க. கேம்பெயின் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அங்க ஒரு அரங்காவலரை அவர் பேர் நஃபீஸ் கான் அப்படின்றனால பாருங்க இஸ்லாமியரை நினைச்சிட்டீங்க அரங்காவலரா அப்படின்னு சொல்லி போன வாரம் ஃபுல்லா ஒரு வதந்தியை பரப்பி பெரிய கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரியும் அவர் இந்து. அவர் குழந்தை பிறக்கும் போது டாக்டர் பேர் நஃபீஸ் கான், அந்த நன்றி உணர்வு எப்படி கமலஹாசன் பேர் வச்ச மாதிரி நஃபீஸ் கான் ஒரு பேர் வச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல ஒரு மரபு அது. ஆமா. அப்படி இருக்கும்போதே இத்தனைக்கும் இந்து அறநிலைத்துறையில இருக்குன்னா, அது நீங்க கேரளாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் எங்க ஆகட்டும், நீங்க இந்துவா இருந்தா மட்டும் பத்தாது, பிராக்டிசிங் இந்துவா இருக்கணும். நீங்கள் அதை பின்பற்றும் ஒரு இந்துவாக இருக்கணும். நாத்திகர்களோட அலோடு கிடையாது. நாத்திகர்களும் அலோடு கிடையாது. நீங்க ஒரு பெரிய அரசுன்னு சொல்லிட்டு பாருங்க, சர்டிபிகேட்ல நான் இந்து தானே, அப்ப என்ன இந்து அறநிலைத்துறையில வச்சுக்கோனா வச்சுக்க முடியாது அப்படின்னு இருக்கிற நிலைமையில நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரசு உள்ள வந்ததுனாலதான் ஒழுங்கா நிர்வாகம் நடக்கிறது இல்ல, அதனாலதான் கோயில் நகை காணாம போகுதுன்னு வதந்தியை பரப்புறீங்க. அந்த வதந்திகளும் பல உண்மைகளை வச்சு உடைச்சாச்சு. ஆனா அதே இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கிற இந்த வக் போர்டுக்கு இஸ்லாமியர்கள் பங்கு வைக்க கூடாது, அதுல இந்துக்கள் பங்கு வகிக்கணும், அதுல மாற்று மதத்தினர் பங்கு வகிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க இங்க ஒரு ஆளை கூட விட மாட்டீங்க. அங்க என்ன பண்றீங்கன்னா, மெஜாரிட்டி ஒன்றும் இல்ல, சென்ட்ரல் வக் கவுன்சில் இருக்கு, ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயும் இந்த வக்குக்கான அந்த போர்டு இருக்கும். அதுல இப்ப சென்ட்ரல்ல 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, முஸ்லிம் எம்எல்ஏ எம்பிகள் இருப்பாங்க, அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதை தாண்டி ரிட்டையர்டு ஜட்ஜு அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த மதத்தை சார்ந்த உலேமாக்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி இந்த அதிகாரிகள் நியமனம் இருந்தது, அதுல ஏதாவது நான் முஸ்லிம்ஸ் இருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த முஸ்லிம்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அதுல இருக்கிறது, அந்த கிரிட்டேரியா எல்லாத்தையுமே நீக்கிடுறாங்க. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, 20 பேர்ல 12 பேர் மெஜாரிட்டி உங்களுக்கு இஸ்லாமிய அல்லாதவர் இருக்கிற மாதிரி ஆகுது. அதே போல ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, நீங்க 7 பேர்ல இருந்து 13 பேர் வரைக்கும் அந்த போர்டுல இருக்கலாம் அப்படின்னா, 8 பேர் நான் முஸ்லிம்ஸா இருக்கிறாங்க. இவங்க புது சட்டத்திட்டம். அப்ப என்ன பண்றீங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாதவரை கொண்டு நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இது நீங்கள் இந்து அறநிலைத்துறைக்கோ இல்ல அங்க தேவசானம் போர்டுக்கோ என்ன சொல்றீங்களோ அதுக்கு நேர்மாறானது இருக்கு. எங்கள் நிலைப்பாடுக்கு நேர்மாறானதாக இருக்குன்றத விட உங்கள் நிலைப்பாடுக்கே அது முற்றிலும் மாறாக இருக்கிறது. இல்ல, அதுல அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இந்து கோயில்களை கோயிலுடைய சொத்துக்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சா இந்த பார்லிமெண்டையே அவங்க பேருக்கு மாத்திர முடியும், எல்லாத்தையுமே அவங்க பேருக்கு மாத்திர முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒரு அதிகாரமும் கிடையாது. அதற்கான அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்து கோயில் ஆக்கிரமிச்சிட்டாங்க, இந்து கிராமத்தையே ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இவங்க வதந்தியா தான் பரப்புறாங்களோ இல்லையா, அதற்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்ப இந்த வக் அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, 1995 2013 அமெண்ட்மெண்ட் வந்து, இதற்கு காரணமே இவங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்கு நேர் எதிர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, வக் போர்டு நிறைய ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை கண்டுபிடிச்சது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு நோட்டீஸ் விட்டுச்சு, இங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர் அல்லாத நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சு, அரசு அதாவது அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகங்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது. இப்ப அதை கையகப்படுத்தி வக்கே நிர்வகிக்கிறது தான் இந்த 2013ஆம் ஆண்டு வக் வாரியத்துக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது அவங்க அதிகாரம் வச்சுட்டு அவங்க ஆக்கிரமிக்கல,
நீங்க எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கீங்க, அது எங்களுக்கான சொத்துரா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் தான் வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஃபைனல் டிசிஷன் அவங்க தான் அப்படின்னும் போது இல்ல எந்த நிலத்தையும் அவங்களால ஆக்கிரமிச்சிட முடியும்ன்றாங்கல்ல. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து அதுக்குன்னு உங்க நிலத்தெல்லாம் வந்தா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போலாம். இனிமே எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போற உரிமையெல்லாம் இருக்குது. அந்த வக்ஃப் நிலங்களை பற்றிய டிஸ்பியூட் இப்ப ஒரு என்ன கேட்கறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி சர்வேயர் தான் வந்து அந்த நிலம் எந்த நிலம் வந்து வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, கலெக்டரா அதற்கான அதிகாரம் படைத்தவராக மாற்றுறீங்க. மாவட்ட நிர்வாகமும் வக்ஃப் வாரியமும் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம்னு. அப்ப நீங்க ஒரு தாரார அதிகாரம் படைத்தவரா ஆக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இருக்கிற எல்லா கோர்ட் கேஸுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சாராருக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்து அந்த கேஸை நீங்களே முடிச்சு வச்சிருங்க. பாராளுமன்றத்திலே இங்க இருக்கும் லட்சக்கணக்கான கேஸுக்கான எல்லா தீர்ப்பையும் எழுதுறீங்கன்னு அர்த்தம். அது இந்த இந்திய ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல, சட்டத்துக்கே அது எதிரானது. நீங்க 2 பேர் நான் வந்து உங்க மேல டிஸ்பியூட் கொடுக்குறேன், அரசாங்கம் வந்து இனிமேல் இந்த மாதிரி டிஸ்பியூட் எல்லாம் மத நெறிகளுக்கு தான் வந்து பாத்துக்குவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்னை போன்ற நபர்களை ஒடுக்குவதற்கான எல்லா அதிகாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டிஸ்பியூட்டுகள் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த டிஸ்பியூட்டுகளுக்கு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வக்ல 2 வகையா இருக்குது. ஒண்ணு, நீங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, வக் நிலம் அப்படின்றத இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் எழுதி கொடுத்ததுக்கு டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா காலாகாலமா வக் சொத்து அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதற்கு வக் பை யூஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது வக் பை யூஸ் அப்படின்னா, நீங்கள் அந்த நிலத்தில் வக் அப்படின்னு அறியப்பட்டு அதுல கபிரிஸ்தான் இருக்கும், இல்ல வந்து மசூதி இருக்கும், இல்ல பள்ளிவாசல் இருக்கும், அது காலாகாலமா இருப்பதன் காரணமாகவே அது வக் சொத்தாக அறியப்பட்டிருக்கும். ஆனா இப்ப வந்து சட்ட திருத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, வக் பை யூஸை ரெக்கக்னைஸ் பண்ணாம அதையும் டிஸ்பியூட்டுக்கு எடுத்துட்டு போகுது. அப்ப என்ன பண்ற அப்படின்னா, நீ ஏற்கனவே டிஸ்பியூட்ல இருக்கிறத சால்வ் பண்றது மட்டும் வரல, நீ என்ன பண்ற, டிஸ்பியூட்டே இல்லாத நிலத்தையும் டிஸ்பியூட்டுக்கு கொண்டு வர. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு, அப்பா டிஸ்பியூட் இருக்கு அப்படின்ற ப்ராப்ளத்தை எடுத்துட்டு இந்த டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு வழியை பார்க்காம இன்னும் மேலும் டிஸ்பியூட்டுகளை அதிகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த சட்டத்திட்டத்துல பாக்குறோம். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப அங்க வந்து ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் இவங்க 2 பேர் தான் வந்து மொத்த வக்ஃபு சொத்தையும் வந்து நிர்வாகம் பண்றாங்க. சரி, இதுல போரா முஸ்லீமுக்கு அங்கீகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல. இப்ப அவங்களெல்லாம் நாங்க உள்ள கொண்டு வரோம், நிர்வாகத்துக்குள்ள அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறோம். பெண்களுக்கு அதிகாரம் இல்லாம இருந்தது, பெண்களையும் வந்து நாங்க உள்ள கொண்டு வரோம். அப்போ இது ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றது தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதான் ஏற்கனவே இருக்கிறத நம்ம சீமானண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு, நான் வந்தா கல்வி இலவசமா தருவேன் அரசு பள்ளியிலன்னு. ஏற்கனவே அது இலவசம் தாண்டா முட்டா பையில நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே போலதான் 1995 திருத்தப்பட்ட சட்டத்திலேயே இதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது, பெண்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க வந்து இது வந்து கனவு உலகம் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே இந்த வக்ஃப் போர்டுக்கு மெம்பராகவும் தலைவர்களாகவும் பெண்கள் இருந்திருக்கிறாங்க, பெண் அதிகாரிகள் வக்ஃப் போர்டுல வந்து மெம்பராக இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. அப்ப ஏற்கனவே இருந்தது. இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இவங்க அதை 2 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் பெண்களுக்கான உரிமையை இவங்க சீலிங் போட்டிருக்காங்க, லிமிட் போட்டு. அதே போல எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம்னு சொல்றீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறோம்னு. அது இந்த திருத்தத்துல என்ன இருக்கு? ஏதாவது கோட்டா வச்சிருக்கீங்களா? போரா முஸ்லிம்க்கு ஏதாவது கோட்டா வச்சிருக்கீங்களா? இதுக்குன்னு ஏதாவது கோட்டா வச்சிருக்கீங்களா? பசமண்டா முஸ்லிம் போரா முஸ்லிம் இல்ல. இப்போ என்ன கேட்கறேன் அப்படின்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக கேட்கறோம். கோயில்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு நம்ம கூட சொல்லல. மகாராஷ்டிராவில் பட்னவிஸ் அரசாங்கம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்குது. சுப்பிரமணிய சாமி பந்தர்பூர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால கோயில்களை நிர்வகிப்பதற்கு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, பந்தர்பூர் ஆக்ட்னு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கு எதிராக போய் ஹைகோர்ட்ல, மும்பை ஹைகோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்குல இந்த அரசாங்கம் கோயில் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து நீதிமன்றம் வந்து கேக்குது, உங்களோட தரப்பு வாதம் என்னன்னு கேக்குது. அந்த வாதமா என்ன தெரியுமா சொல்றாங்க தெரியுமா? டு சேஃப்கார்ட் பக்தாஸ் ஃப்ரம் த ரப்பாசிட்டி ஆஃப் த பிரீஸ்ட்லி கிளாஸ். அதாவது பூசாரி வர்க்கத்தினரின் பேராசையில் நடக்கும் கொடுமைகளிலிருந்து பக்தர்களை மீட்டெடுப்பதற்காக அரசு இதில் தலையிட வேண்டி இருக்குது. அப்ப உங்களோட ஒப்புதல் படியே கோயில்கள் எல்லாம் இங்க பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதான் பூசாரி வர்க்கத்தினர், ரப்பாசிட்டி ஆஃப் த பிரீஸ்ட்லி கிளாஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்க பட்னாவிஸ் கவர்மெண்டே சொல்லுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அனைத்து சாதி அர்ச்சராகும் அப்படின்னு கேட்டா இது ஆகமவியத்துக்கு எதிரானது போய் பேசுறீங்க. பிறப்பாலதான் அவங்களுக்கு அந்த சக்தி வரும்னு போய் பேசுறீங்க. அதுல இந்த எனர்ஜி இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அந்த கலசத்துல இருந்து நேரா பிறப்பு கண்டுபிடிச்சிரும், ஜீன் கண்டுபிடிச்சிரும்லாம் கதையை விடுறீங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக என்ன சொல்றீங்கன்னா, சட்டத்தில் எந்த தடையுமே கிடையாது. எதுக்கு?
ஒரு வக்ஃப் வாரியத்துல எந்த தரப்பு இஸ்லாமியர் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சட்டத்துல எந்த தடையுமே கிடையாது. நடைமுறையில சமூகத்துல சில ஏற்றத்தாழ்வுகள், சில படிநிலைகள், சில வர்க்கங்கள், சில குழுக்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வக்கு அமையுது. ஓகேவா? இதை சாக்காக வைத்துக்கொண்டு அந்த சட்டத்தில் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, எந்த இஸ்லாமியர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் சொல்றீங்களோ அந்த இஸ்லாமியர் நிலத்தை அபகரிப்பதற்கான எல்லா வேலையும் செய்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இது இவங்க தொடர்ந்து, அது முத்தலாக் சட்டமாகட்டும், இஸ்லாமியர்களை நாங்கள் அக்கறை கொள்கிறோம் அப்படின்னு சொல்ற எல்லாத்துலயும் இவங்க என்ன பண்றாங்க, உனக்கு என்ன இஸ்லாமியர்கள் மீது அக்கறை, நீ என்ன பண்ற, அங்க யாத்திரை போயிட்டு யாத்திரை போற இடத்துல எல்லாம் எந்தெந்த கடையெல்லாம் இஸ்லாமியர் கடைன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சு உடைக்கிற. அதே போல இஸ்லாமியர் கடைக்கு இஸ்லாமியரும் தெரியற மாதிரி நீ பேர் வைக்கணும், நீ அல் அக்பர் தான் பேர் வைக்கணும், நீ யாரும் கிரீன்ஃபீல்ட் அப்படின்லாம் பேர் வைக்க கூடாது கடைக்கு அப்படின்னு உத்தரகாண்ட்ல பெரிய கலவரத்தை பண்ற. மத்திய பிரதேஷ்ல ராம்நவமியப்ப போய் டிஜேவை போட்டுக்கிட்டு மசூதி முன்னாடி ஆடி கல்ல விட்டு அடிக்கிற. எல்லா இடத்துலயும் ஹோலி பண்டிகைன்னு உள்ள போய் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல மசூதிக்குள்ள போய் நீ ஷூ காலோட உள்ள போய் அவங்கள அவமதிக்கிற. பில்கிஸ் பானு வழக்குல குற்றவாளியை வெளியே கொண்டு வந்தா மாலை போட்டு வரவேற்கிற கத்துவால ஒரு 8 வயது இஸ்லாமிய சிறுமிய பாலியல் வன்புணர்வு, கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணா அவனுக்கு ஆதரவா 2 மினிஸ்ட்ரி இறங்கி போராட்டம் பண்றான். எப்படி? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி போராட்டம் பண்ணா கூட பரவாயில்ல, பாரத் மாதா கி ஜெயின்னு இந்த இந்திய நாட்டை இழிவுபடுத்தும் வகையில இந்திய கொடி ஏந்தி ரேபிஸ்டுகளுக்கு ஆதரவா போற நீ இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை அப்படின்னு சொல்லி நீ இதை கொண்டு வருவியா? எது? முத்தலாக் சட்டத்தை கொண்டு வருவியா? இஸ்லாமியர் நிலத்தின் மீது உனக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி வக்கு திருத்த சட்டத்தை கொண்டு வருவியா? அப்புறம் இஸ்லாமியர்களுக்குள்ள சமத்துவத்தை நிறுவுறதுக்காக நீ இதை கொண்டு வருவியா? ஏன்டா நீ தான் விஸ்வகர்மா திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற. ஏற்கனவே இருக்கிற சாதிய படிநிலைய உன் மதமான இந்து மதத்துக்குள்ளேயே இவ்வளவு வீரியப்படுத்துற நீ இஸ்லாத்துக்குள்ள சமத்துவம் பேண்ற அப்படின்னு சொல்லுவ. இதை நாங்க நம்பணுமா? நீ இதுக்கு தொடர்ச்சி என்ன அப்படின்னா, இது எதோட தொடர்ச்சி அப்படின்னா, வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, கர்நாடகாவில் நீங்க பாத்துருப்பீங்க, இஸ்லாமியர்கள் பண்டிகை எப்ப, இந்து பண்டிகை எப்ப கடப்படக்கூடாதுன்னு போய் அடிச்சாங்க. யோகி ஆதித்யநாத் பவருக்கு வந்தோடனே முறையற்ற கறி கடைகள் அப்படின்னு சொல்லி சில கடைகளை ஐடென்டிஃபை பண்ணி இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு துரத்தி விட்டீங்க. அப்புறம் இஸ்லாமியர்களோட நிலத்தின் மீது இல்ல இஸ்லாமியர்கள் வீடு கட்டியிருப்பதை புல்டோசர் விட்டு அடிக்கிறீங்க. என்னென்னவோ காரணம் சொல்றீங்க. அதாவது அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணி அரை மணி நேரத்துல அவங்க வீடு இடிக்கப்படும். ஏன்னு கேட்டா ஏதோ ஒரு நோட்டீஸ் போட்டோம், அதை அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி வீடு அடிக்கிறீங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இஸ்லாமிய கடைகள் மீதும் பள்ளிவாசல்கள் மீதும் அவர்கள் இருக்கும் இருப்பிடத்தின் மீதும் இந்த வன்முறை நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை இனிமேல் சட்டப்பூர்வமாக நடத்துவதற்காக தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் மொழிய இஸ்லாமியர்களுக்குள்ள நாங்க இந்தந்த சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறோம், இஸ்லாமிய நிலங்களை இஸ்லாமியர்களுக்கே திருப்பி வழங்குவதற்கான அதிகாரத்தை தரோம், இல்லைன்னா இஸ்லாமிய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கோயில் நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க, இந்துக்களை வதைப்படுத்துறாங்க, அதுல காப்பாத்துறோம் அப்படின்ற எந்த இன்டென்ஷனும் உங்களுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம ட்ராக் ரெக்கார்டாவும் பார்க்கணும், டேட்டாவும் இதுதான் பார்க்கணும். நம்ம இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் அப்படின்றாங்க. ஒரு நாடாளுமன்றம் ஒரு சட்டமாக அதை கொண்டு வந்தது பிறகு உச்சநீதிமன்றம் அதுல என்ன செஞ்சிட முடியும்? கண்டிப்பாக செய்யலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒருவரோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அவரோட தனி உரிமை, அவரோட சொத்து பற்றிய விவகாரம், அந்த உரிமையை மீறுது அப்படிங்கறதுல சுப்ரீம் கோர்ட் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு, அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை தள்ளி வைக்கலாம். இந்த சட்ட திருத்தம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவங்க சொல்றாங்க இல்லையா, வக்ஃப் பை யூஸ் அப்படின்னு சொல்றதாகட்டும், ஏன்னா ஏற்கனவே வக்ஃப் பை யூஸை சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள் அங்கீகரிச்சிருக்கு. அப்ப இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளுக்கும் எதிரானது. இன்னும் சொல்ல போனா பாபரி மஸ்ஜித் தீர்ப்புல கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கும் அதே வேளையில இந்த வக்ஃப் பை யூஸை அங்கீகரிச்சிருக்கு அந்த தீர்ப்பும். அப்ப பல தீர்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது ஏற்கனவே இதை முறியடிக்கும் எல்லா கூறுகளும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள்லயே இருக்குது. அது போல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அடிப்படை உரிமைகள் இருக்கு. அப்ப நியாயமாக சுப்ரீம் கோர்ட் நடந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசு தொடுக்கும் இந்த வழக்கு ஜெயிக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, நாங்க வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தின கூட்டத்திலே நீங்க பாத்துட்டீங்க, ஆர்.ஆர். அவர்கள் பேசும்போது சொன்னாரு, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில எங்களை வெளியேற்றுறாங்க. அதாவது இந்திய வரலாறுலயே பார்லிமெண்ட் விட்டு தான் அமளித்து மொழி பண்றவங்களை வெளியேற்றுவாங்க. ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டில இருந்து மெம்பர்ஸை வெளியேற்றின ஒரே தொடை நடுங்கி கட்சி பாஜக தான். அது ஏன்னு கேட்டா, அவர் கல்யாண் பானர்ஜி டம்ளர் எடுத்து ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட சேர்மன் அடிக்க வந்துட்டாராம். அவர் அதெல்லாம் பண்ணல, அவர் தண்ணி குடிச்சு வந்திருக்காரு. அப்ப பார்த்து இவங்க ரொம்ப இஸ்லாம போபியாவா பேசிருக்காங்க, இஸ்லாம வெறுப்பா பேசும்போது அவர் வேகமா வச்சிருக்காரு கோவத்துல, அந்த கண்ணாடி உடஞ்சு போச்சு. உடனே அவர் கண்ணாடியை உடைச்சு கத்தியில குத்த வந்தாராம். இதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி சொல்லி அவங்கள வெளியேற்றிட்டு அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு நடந்திருக்கு. அப்ப ஆர்.ஆர். பேசும்போது சொல்லிட்டு இருந்திருக்காரு,
இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை பதிவு பண்றாரு, அந்த மேடையிலே பதிவு பண்ணாரு. என்ன பதிவு பண்ணாருன்னா, நான் இப்படி சொல்றேன், அசால்ட்டா அவன் சொல்றான் கோர்ட்டுக்கு தானே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டை பத்தி ஒரு கான்பிடன்ஸா இருக்கிறாங்க. இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுலே பாத்தீங்கன்னா அபிஜித்ங்கிற வெஸ்ட் பெங்கால் எம்பி ஒருத்தர் உறுப்பினராக இருந்தாரு. அவர் வந்து எம்பி ஆவதற்கு முன் அவர் விஆர்எஸ் வாங்கின ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு. அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு பல தீர்ப்புகளை மம்தா பானர்ஜிக்கு எதிராகவும் அங்க கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவும் வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி வெளியே வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் பல வருஷமாவே ஆர்எஸ்எஸோட தொடர்புல இருந்தேன், நான் ஒரு அனுதாபி, சவர்கர் தான் என் தலைவர் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவர் ஒரு டாக் ஷோல வந்து அவர்கிட்ட வந்து டீயா காஃபியா இட்லியா பூரியா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வேக வேகமாக கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டே வரும்போது காந்தியா கோட்சேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆள் டப்புன்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்வி, இதெல்லாம் இப்படி விளையாட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது. டேய் காந்தியா சவர்கரான்னு கேட்டா கூட நீ விவாதி, காந்தியா கோட்சேவா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃப்ரீஸ் ஆகிற ஒரு நபர் இஸ்லாமியர்களின் சொத்தை நிர்வகிப்பதற்கு உண்டாக்கப்பட்ட பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெறுகிறார் அப்படின்னா இவங்களுக்கு நிஜமாலுமே இஸ்லாமியர்கள் மீது தான் அக்கறையா, போரா இஸ்லாமியர்கள் மீது, பசமண்டா இஸ்லாமியர்கள் மீது தான் இவருக்கு அக்கறை அப்படின்னா, அதாவது சொல்லுவாங்களா ஊர்லா சொல்லுவாங்க வாயில கூட சிரிக்க முடியலங்க எதுக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேடுகட்ட ஒரு அவலமான நகைச்சுவை இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது பாஜக திரும்ப பெறவில்லை என்றால் இது வந்து இந்த பாசிஸ்ட் ஆட்சியை இன்னும் வந்து நம்ம வீரியப்படுத்துது. நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்தால் தான் ஃபாசிசம் வரணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது வதை முகாம்கள், உங்களுக்கு வதை முகாம்களே பார்த்தீங்கன்னா 30கள் பின்னாடி தான் வருது, 1930கள் பின்னாடி தான் வருது. ஆனால் 1920 இவங்க ஃபாசிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம தோழர்கள், அதாவது கம்யூனிஸ்டுகள் வந்து முசோலினி ஆட்சியை சொல்லியிருக்காங்க, ஹிட்லர் ஆட்சி வரும்போது சொல்லியிருக்காங்க. அப்போ வதை முகாம்களுக்காக காத்திருந்தோம் அப்படின்னா அது வதை முகாம்களாக வர தேவையில்லை. இன்று இந்த வக்வாரிய சட்டம் அப்படிங்கிறது எப்படி பாலஸ்தீன் காசால வந்து அவங்களுக்கு ஒரு திறந்த வெளி சிறையாக மாற்றப்பட்டுச்சோ அதே போல இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே நீங்க லவ் ஜிஹாது, சிஏஎன்ஆர்சி, இன்னும் யூனிஃபார்ம் சிவில் கோட்னு உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்கிறீங்க. அவங்களை ஒடுக்கும் பல சட்டங்களை கொண்டு வந்தது தொடர்ச்சியாக வக்வாரிய சட்டம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒட்டுமொத்த நாடையே இஸ்லாமியர்களுக்கான ஒரு திறந்த வெளி சிறையாக மாற்றுகிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் இதற்கான எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இங்க வந்து நான் பயங்கர அறிவாளியா பேசுறேன் அப்படின்றதுக்கு நாங்க இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையை முதல்ல பார்க்கணும் இல்லையா அப்படின்னா நீ அதை வந்து என்ன பண்ணிருப்ப அப்படின்னா நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து ஒட்ட வச்சுட்டு இருப்ப. பாஜக வந்து அன்னை இதனே மேண்டல் அப்படின்னு உடச்சி போட்டு போயிடுவான். அதனால அறிவாளித்தனத்தை காட்டுறதுக்கு நேரம் இல்லாம இஸ்லாமிய சகோதரர்களோடையும் சகோதரிகளோடையும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.